கைஸ் ஜீரோல இருந்து நான் 1 lakh per month ஏர்ன் பண்றதுக்கு நான் சூஸ் பண்ணியிருக்க பிளாட்ஃபார்ம் தான் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங். என்னோட இந்த ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு உங்க கூட ஷேர் பண்ணி கிட்டத்தட்ட 10 days ஆச்சு. என்னோட இந்த ஜேர்னியில் நான் இன்ன வரைக்கும் எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டிருக்கேன், எவ்வளோ மணி ஜென்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீரோ தான். ஆமாங்க, நான் இன்ன வரைக்கும் எந்த எஃபர்ட்டும் போடல இந்த சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணுற விஷயத்தில். நான் ஏன் இன்ன வரைக்கும் எந்த ஸ்டெப்பும் எடுக்காமல் இருந்தேன் அப்படின்றதுக்கு நான் பண்ண இந்த 2 மிஸ்டேக்ஸ் தான் காரணம். இதை நான் ஏன் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்னா, மேபி என்னோட சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா, நான் பண்ணுற இந்த மிஸ்டேக்ஸ் நீங்களும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நம்புகிறேன். அண்ட் முக்கியமாக ஸ்கில் லேர்ன் பண்ணுற நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் இது தான். ஆனால் கைஸ், நாம் இந்த மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. நீங்கள் என்ன வேணால் ஸ்கில் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ஸ்கில் லேர்ன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜாபுக்காகவோ இல்லை கிளைண்ட்டுக்காகவோ நீங்கள் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் பண்ணால் போதும். நாம் அப்படி கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஸோ அதை மிஸ் பண்ணிடாமல் இருக்கிறதுக்கு இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். நான் பண்ண மிஸ்டேக்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா, நான் கிளாரிட்டி ஆஃப் லேர்னிங் சோர்ஸ். நான் என்ன சோர்ஸில் இருந்து நான் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியல. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு ஃப்ரீ கோர்ஸில் போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா எனக்கு இந்த ஃபீல்ட் செட் ஆகாமல் என்னன்னு தெரியல. ஸோ இனிஷியலாக பல்க் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி நான் ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால் ஃப்ரீ கோர்ஸை ஜாயின் பண்ணிட்டேன். பட் இங்கே தான் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்தது. என்னென்னா, நான் பார்த்த கோர்ஸில் ஷேர் பண்ணி இந்த கான்டென்ட்ஸ் எல்லாமே ஒரு 21, 22 அந்த இயர்ஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி மேக் பண்ணியிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் அது இப்போ லேர்ன் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். அப்புறம் இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இந்த கோர்ஸ் மூலமாக ஒரு பேசிக்ஸ் மட்டும் தான் நம்மளால் லேர்ன் பண்ண முடியும். கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நான் அஃப்கோர்ஸ் நமக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஆனால் அந்த சர்டிஃபிகேட் கிடச்சதுக்கப்புறம் நமக்கு ஜாப் கிடச்சிருமா, நமக்கு கிளைண்ட் கிடச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டவுட்டு தான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ தான் எனக்கு ஒரு யூடியூபர் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் பற்றி நிறைய ஷேர் பண்ணிட்டு வந்துருந்தார். அவர் ஆல்ரெடி அந்த ஃபீல்டில் இருந்துகிட்ருக்காரு. அவங்கள ரீச் பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு அவங்கள ரீச் பண்ணேன். அவர் என்ன ஷேர் பண்ணியிருந்தாருன்னா, ப்ரோ நீங்கள் கோர்ஸ் லேர்ன் பண்ணுறது நல்ல விஷயம் தான். ஆனால் அந்த கோர்ஸ் மூலமாக உங்களால் பேசிக்ஸ் விஷயம்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் யூடியூப்ஸில் இப்போ ரீசெண்டாக நிறைய சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கவங்க நிறைய கண்டென்ட் ஷேர் பண்ணிட்டு வராங்க. நீங்கள் அவங்ககிட்ட நிறைய கற்றுக்கும் போது கண்டிப்பாக உங்களால் சீக்கிரமாக இந்த ஃபீல்டில் என்ட்ரு ஆக முடியும் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க சில சேனலும் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. நான் அந்த சேனல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிது. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஓகே பாலா, அப்போ கோர்ஸ் லேர்ன் பண்ண வேணாம்னு சொல்கிறீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் அப்படி சொல்ல வரல. நீங்கள் என்ன வேணால் ஸ்கில் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் பேசிக்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கோர்சஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். என்னோட சஜஷன் என்னென்னா, நீங்கள் ரெக்கார்டட் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதை விட லைவில் யாராச்சும் சொல்லிக் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்களா அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நிறைய பேர் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அவங்கள பற்றி நிறைய தெரிஞ்சுக்கோங்க, அவங்களோட சக்ஸஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க, அவங்களோட கண்டென்ட்லாம் எப்படி இருக்குன்னு ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு அவங்களோட கோர்ஸ் ப்ரைஸிங் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் லைவ் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் ரெக்கார்டட் கோர்ஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில இடத்துல டவுட்ஸ் வரும். அதை யார்கிட்ட போய் கேட்குறது அப்படின்னு தெரியாது. அஃப்கோர்ஸ் நீங்கள் கமெண்ட்டில் தான் கேட்க முடியும். கமெண்ட்டில் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப லேட் ஆகும். இதனால் உங்களோட லேர்னிங் ஜர்னி ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இதுக்காக தான் நான் சொல்கிறேன், நீங்கள் லைவ் கோர்ஸில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அங்கே டேரெக்டாக உங்களால் அவங்க கூட என்கேஜ் பண்ண முடியும். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அவங்கள்ட்ட ஈஸியாக உங்களால் கேட்க முடியும். ஸோ கைஸ், இது மூலமாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். இல்லை என்னால் இப்போதைக்கு பே பண்ண முடியாது பால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் யூடியூப் மிகப்பெரிய யூனிவர்சிட்டி, நம்ம எதை வேணால் லேர்ன் பண்ணிக்கலாம். பட் என்ன, கொஞ்சம் அந்த கண்டென்ட்ஸ் ப்ராப்பராக ஒரு கோர்ஸில் சொல்லிக் கொடுக்குறது மாதிரியான ப்ராப்பர் ஆர்டரில் இருக்காது. அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் டெஃபினட்டாக உங்களால் எந்த ஒரு ஸ்கில்லையும் யூடியூப்லேருந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ கைஸ், இது மூலமாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் இருந்த சுச்சுவேஷனில் நீங்களும் இருந்தீங்க அப்படின்னா, நான் பண்ணின செகண்ட் மிஸ்டேக், நாட் ஹேவ் அ ப்ராப்பர் கோல். நான் இந்த ஸ்கில் லேர்ன் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் இதுக்கான லேர்னிங் கோல் செட் பண்ணவே இல்லை. நான் இந்த வீக் இவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், இந்த மந்த்துக்குள்ளே இவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், என்னோட கோல் முடிக்கிறதுக்கு இவ்வளோ தான் டைம், இவ்வளோ மந்த்து தான் டைம் அப்படின்னு எந்த ஒரு கோலும் செட் பண்ணாமல் விட்டதுனால அந்த லேர்னிங் ஜர்னியை ஸ்டார்ட் கூட பண்ணலை. அதனால தான் இந்த 10 days நான் எதுவுமே பண்ணாமல் இருந்துட்டேன். அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிட்டு போயிட்டேன். ஸோ நான் அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு ப்ராப்பர் கோல் செட் பண்ணலான்னு இருக்கேன். இதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. என்ன டூல்ஸ் ஒர்க் ஆகும் நம்மளோட கோல் செட் பண்ணுறதுக்கு? ஏன் கோல் செட் பண்ணுறதுக்கு நான் ஒரு டூல்ஸ் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா, நம்ம டூல்ஸ் மூலமாக நம்ம கோலை செட் பண்ணும்போது அது நமக்கு நிறைய இடத்துல ரிமைண்டர் பண்ணணும், இந்த கோலில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நம்மளால் அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம நிறைய ட்ராக் பண்ண முடியும். எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ நாலேஜ் கெயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நிறைய விஷயம் நம்மளால் ட்ராக் பண்ண முடியும். நான் என்னோட லேர்னிங் கோல்ஸை செட் பண்ணுறதுக்கு என்ன டூல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன்னா இன்னொரு வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் அது என்ன டூல் அப்படின்னு. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஸ்கில் லேர்ன் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணி இன்ன வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கீங்கன்னா அதுக்கு நிறைய ரீசன் இருக்கலாம். ஆனால் ரொம்ப முக்கியமான ரீசன், நாட் ஹேவ் அ ப்ராப்பர் பிளான். ஏன்னா உங்களுக்கு ப்ராப்பரான பிளான் இல்லாதப்போ, ப்ராப்பரான கோல் இல்லாதப்போ கண்டிப்பாக நீங்கள் அந்த விஷயத்தை ஸ்டார்ட் கூட பண்ண மாட்டீங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் கோல் செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ப்ராப்பரான டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெட்லைன் இல்லைன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டார்ட் கூட பண்ண மாட்டோம்.
ஓகே, நீங்கள் இப்போ ஒரு ஸ்கில் லேர்ன் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அது என்ன ஸ்கில்லுன்னு சூஸ் பண்ணிட்டீங்க. அதை எப்படி லேர்ன் பண்ண போகிறீங்க, என்ன சோர்ஸ் யூஸ் பண்ணி லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. அது யூடியூப் மூலமாக இருக்கலாம், இல்லை கோர்சஸ் மூலமாகவும் இருக்கலாம். தென் அந்த லேர்னிங்கான பிளானும் செட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ரெகுலராக என்னெல்லாம் லேர்ன் பண்ணுறீங்களோ அதை அப்படியே சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிகிட்டே வாங்க. நான் ஏன் நீங்கள் லேர்ன் பண்ணுற விஷயத்த சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ரெகுலராக ஷேர் பண்ணிகிட்டே வரும்போது உங்கள் கூட நிறைய பீப்புள் வந்து கனெக்டடாக இருப்பாங்க. அப்படி கனெக்டடாக இருக்கும்போது நீங்கள் சில மிஸ்டேக்ஸ் பண்ணும்போது அந்த ஃபீல்டில் நாலேஜ் இருக்க ஒரு பர்சன் உங்களை ரீச் பண்ணி, நீங்கள் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறீங்க, இது ஆக்சுவலி இப்படி கிடையாது, இது இப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு கரெக்ஷன் சொல்லுவாங்க. இதனால் உங்களோட லேர்னிங் ஜர்னி ரொம்ப ஸ்லோவாக இல்லாமல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அச்சீவ் பண்ணுற சின்ன சின்ன விஷயத்தையும் அவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இந்த அப்ரிஷியேஷன் நீங்கள் அந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணி க்ரோ ஆகிறதுக்கு பயங்கரமாக உங்களை மோட்டிவேட் பண்ணும். இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் இருக்குது. அது என்னென்னா, நீங்கள் ஒரு 6 monthஸில் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. ஒரு ஜாபுக்கு போகிற அளவுக்கு இல்லை ஒரு கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணுற அளவுக்கு ஒரு நாலேஜ் உங்களுக்கு கிடச்சிருச்சு. இப்போது அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்காகவோ இல்லை அந்த ஒர்க்குக்காகவோ நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கே தெரியாது இந்த 6 monthஸில் உங்களை ஃபியூச்சரில் ஹையர் பண்ண போகிற ஒரு ஹச்ஆரோ இல்லை ஃபியூச்சரில் உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்க போகிற ஒரு கிளைண்ட்டோ உங்களை ரெகுலராக வாட்ச் பண்ணியிருக்க நிறையவே சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு எப்போலாம் ஒரு ப்ராஜெக்ட்ஸ் இருக்கோ அதை கம்ப்ளீட் பண்ண நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மைண்டில் ஃபர்ஸ்ட் வர ஒரு பர்சன் நீங்களாக தான் இருப்பீங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக உங்களை பற்றி அவங்க நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது மற்ற பர்சனை விட உங்கள்கிட்ட ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கறதுக்கு, உங்களை ஹையர் பண்ணுறதுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. ஓகே பாலா, சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க, என்ன பிளாட்ஃபார்மில் ஷேர் பண்ணுறது? நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சஜஸ்ட் பண்ணுற அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் எதுனா லிங்க்டின். ஏன்னா லிங்க்டின்ல தான் நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்காங்க, நிறைய ஹச்ஆர்ஸ் ஆக்டிவாக இருக்காங்க, நிறைய கிளைண்ட்ஸ் ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ அங்கே நீங்கள் ரெகுலராக கண்டென்ட் ஷேர் பண்ணும்போது அவங்க கூட நீங்கள் ஈஸியாக கனெக்ட் ஆக முடியும் மற்ற சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதனால் உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கோ இல்லை கிளைண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன ஸ்கில் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் டே 1லேருந்து உங்களோட லேர்னிங் ஜர்னியை லிங்க்டின்ல கான்டென்ட்டாக போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. லிங்க்டின்ல மட்டும் தான் ஷேர் பண்ணணுமா, மற்ற பிளாட்ஃபார்மில் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. பட் லிங்க்டின்ல ஷேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முடிஞ்சதுன்னா மற்ற பிளாட்ஃபார்ம்லையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், என்னோட பிளான் இது தான். நான் என்னோட லேர்னிங் ஜர்னியை இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இது மூலமாக ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு அப்படி தோணுச்சு அப்படின்னா நான் அப்லோட் பண்ண போகிற இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு மறந்துடாமல் இப்போவே பாலா HM சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கோ இல்லை உங்களோட ஃப்ரெண்டுக்கோ இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 5 ways இருக்குது. அதை பற்றி நான் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். எங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் அந்த வீடியோ பார்க்க முடியும். செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.